வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பசுமாடு ஏங்க பால் தருது? பார்க்க போகிறது ஒரு மோர் குழம்புங்க. இது ஆந்திரா ஸ்டைல் மோர் குழம்புங்க. இது எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன சாமான் தேவை அப்படின்னு சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே அரைக்கிறதுக்காக தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேங்க. சின்ன மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு மூடி. அதுக்கப்புறம் அதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை நிறையா இருந்ததுன்னா ரொம்ப அப்படியே மாவாட்டம் இருக்கும் குழம்பு. அதனால் பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். பச்சை மிளகா, சிகப்பு மிளகா, இது ரெண்டுமே நம்ம காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி ஒரு குட்டி பீஸு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதுலேயும் கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூனு, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் பாருங்க. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கலாம். இது மாதிரி அதில் எல்லாம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்தோம்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உடம்புல சேர்ந்துடும். நம்ம தாளித்து மேலே முழு கருவேப்பிலையாக போட்டால் தான் அதை எடுத்து தூக்கி போட்டுருவோம். இது மாதிரி அரைக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டோம்னா அது உடம்புக்கு சத்தாக சேர்ந்துடும். பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். அப்புறம் 2 சிகப்பு மிளகா. காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாலாம் போட்டுக்கலாம். பெருங்காய துண்டு ஒரு 4-5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு. இது கூட சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். உப்பு பாருங்க இவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் சேர்க்கறது ரொம்ப நல்லது. அது ஒரு குளிர்ச்சியை நமக்கு தரக்கூடியது. அதனால் மஞ்சத்தூள் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. ஒரு 2 நாள் புளிச்ச தயிரை ஒரு 2 டம்ளர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிச்சிடலாம். இல்லாட்டினா திப்பியாக இருக்கும் குழம்பு. இந்த மோர் குழம்புக்கு எப்போவுமே மோர் குழம்புனா வெள்ளை பூசணிக்காய் தான் அதுக்கு ஆப்டாக இருக்குங்க. அந்த வெள்ளை பூசணிக்காய் கூட நான் இன்னைக்கு இது என்னன்னா 6 மாத கீரைத்தண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பெருசாக செடியாட்டம் ஒரு 2 அடியில் கீரைத்தண்டு இருக்கும். அதை அந்த கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நாரை எடுத்துட்டு தண்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை 2யும் குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போ நம்ம வேக வச்ச காய்கறி எல்லாம் போட்டுடலாங்க. வேக வச்ச காய்கறியை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எல்லாம் இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் அதையும் ஊற்றிடலாம். காய்கறி வேகிறப்ப அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இதுவும் காய்கறியும் அந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டோங்க. இப்போ நம்ம மோர் சேர்த்துக்கலாங்க. மோர் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய மோர் ஊற்றிட்டோம்னா ரொம்ப புளிப்பாக போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காதுங்க. அதனால் மோர் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, மோர் குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர் வர்றது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா அது கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டே நம்ம வாயில் ஊற்றி பார்த்துட்டு உப்பு, காரம், புளிப்பு ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடலாங்க. மோர் குழம்பு எப்போவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக பொங்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா தண்ணி தனியாகவும் மோர் தனியாகவும் பிரிஞ்சிரும். அது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. இதுக்கு முக்கியமானது தாளிப்பு தாங்க. அந்த தாளிப்பு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு.
பாருங்கள், மோர் குழம்பு வந்து லைட்டாக பொங்கு வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா? இது மாதிரி பொங்கி வந்து லைட்டாக கொதிச்சா போதும், நிறைய கொதிக்க வேண்டாம். பாருங்கள், ஓரமாக லைட்டாக கொதிக்குது. இது மாதிரி கொதிச்சா போதுங்க. நிறைய கொதிச்சதுன்னா அது வந்து தனியாக தயிர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கு கம்மியாக கொதிச்சதுன்னா சீக்கிரமாக புளிப்பாயிரும், நைட்டுக்குள்ளே புளிப்பாயிரும், ஈவினிங்குள்ளே. அதனால் வந்து இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், இதை நம்ம வந்து இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றுறோம். மோர் குழம்பு எவ்வளோ அழகாக, எவ்வளோ கன்சிஸ்டன்சி, எவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக மோர் குழம்பு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த தாளிப்பு எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுப்பில் வந்து வாணலி வச்சாச்சுங்க. இப்போ வாணலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஊற்றியாச்சுங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் தாளிச்சிடலாங்க. அது கூட நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுடலாம். அது கூட வந்து மிளகாய் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதோட வந்து ஆந்திரா மோர் குழம்புனாவே அதுக்கு வந்து மெயின் வந்து இந்த ஆனியன்ஸ் தான். ஆனியன்ஸை வந்து பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நீட்டமாக நறுக்கிக்கலாங்க. நறுக்கிட்டு அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாங்க, ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி ஃப்ரை ஆனால் போதுங்க. இதை வந்து இப்போ வந்து நம்மளோட மோர் குழம்புல ஊற்றிடலாங்க. ஃபுல்லாக சூப்பராக ஒரு மோர் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வெள்ளை பூசணி, கீரைத்தண்டு எல்லாம் போட்டிருக்கோங்க. இதெல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு உடம்புக்கு நீர் சத்து நிறைய தர்றதுக்கும், அயன் தர்றதுக்கு, பாஸ்பரஸ் அயன் அப்படிங்கிற சத்தெல்லாம் தர்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க. மேலும் தேங்காய் சேர்க்கறதால நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்குங்க. வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு. இதை வந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.